வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து பங்குச்சந்தை ரத்த ஆறு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் வந்து டவுன். சென்செக்ஸ் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் பெரிய அளவில் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகும் பொழுதும் வந்து நமக்கு 400 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி வந்து டவுனில் தான் இருக்குது. ஓகே. ஸோ போன வாரம் நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து வைப் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து இப்போது நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மற்ற தகவல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னென்னலாம் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். ஓகே. சரி, இப்போ வந்து நம்மளுடைய டிஸ்க்ளைமரை வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்க்ளைமரை பொறுத்தளவில் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன். இதில் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்பர் 1 வந்து ஜியோ பொலிட்டிக்கல். இதில் நமக்கு லாஸ்ட் வீக் வந்து அந்த பீ ஸ்டாக் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அதனால் நம்மளுடைய மார்க்கெட்டு வந்து ரெக்கவரி பாயிண்ட் வந்து காமிச்சாங்க. இன்றைக்கி வந்து அந்த ரெக்கவரி பாயிண்ட் இல்லைன்றத வந்து பர்மனெண்ட்டான ஒரு அஃபிஷியல் டேட்டா மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன் வந்து இருக்குது. தேர் இஸ் நோ பீ ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் டேட்டா கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி இருக்குது. மொத்தமாக காலையில் பார்த்திங்கன்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன டேட்டாவில் இருந்ததுன்றத. ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 700 புள்ளிகள் வந்து நிஃப்டி டவுன் ஆகிருந்தது. சென்செக்ஸ் வந்து 4200 புள்ளிகள் டவுன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ப்ரீ மார்க்கெட் முடிஞ்ச உடனே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 400 புள்ளிகளுக்கு வந்து நிஃப்டி டவுன் ஆகிருந்தது. அதைத் தொடர்ந்து நிஃப்டி 477 புள்ளிகள் வந்து டவுன் ஆகிருந்தது. அதை தொடர்ந்து கோல்டு மட்டும்தான் இறங்காமல் இருந்தது. மற்றபடி பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா 1500 புள்ளிகள் வரைக்கும் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து இறங்கி தான் இருந்தது. ஸோ டெலிகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் தான் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க்கும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னோடய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே நீங்கள் ஹெட்லைன்ஸ் என்னென்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் தான். அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தை தோல்வி, இதுதான் வந்து முக்கியமான ஹெட்லைன்ஸே. இதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது, பங்குச்சந்தை கம்ப்ளீட்டாக நிலை குலைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். 400 புள்ளிகளுக்கு மேலே வந்து டவுனில் போய்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த 23,500ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து விற்றுட்டு வெளியே போகணுமோ இல்லை வேகமாக வாங்கணுமோ அப்படின்ற எந்த முடிவுகளையும் வந்து அக்ரெசிவாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வந்து முடியவே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த பீ ஸ்டாக்லாம் நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற அந்த யூஎஸுடைய டேட்டா பாருங்கள். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரம்ப்புடைய ட்விட்டை வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா டெலிகிராமில், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதே டேட்டா தான். ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய அணுசக்தி உற்பத்தியை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த பீ ஸ்டாக்கில் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அணுசக்தியை வந்து நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈரான் வந்து தனது அணுசக்தி திட்டத்தை நிறுத்த மறுத்தது தான் வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து அமெரிக்கா கடற்படை கம்ப்ளீட்டாக முற்றுகையிட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்ற அந்த டேட்டா கொடுத்தோன்னா இது ஒரே ஒரு அட்டாக், இப்போ ஒரு செகண்டில் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து எங்கே வேணால் கொண்டு போயிடலாம். இது வந்து எப்படின்னா டூ ஆர் டை சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ யூஎஸ் வந்து அடிக்க போகிறாங்களா இல்லையா, அடித்தாங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சுது, அடிக்கலைன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் டக்குன்னு ஒரு பீ ஸ்டாக்கை கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆகிடும். ஈரான் வந்து சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது இது வந்து டூ ஆர் டை சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் புது என்ட்ரியோ புது எக்ஸிட்டோ கண்ணா பின்னான்னு வந்து அதிகமான பணத்தை போடுறதோ இல்லாமல் நம்ம நிதானமாக இதிலேருந்து வந்து வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அவங்க கடற்படை முற்றுகையிட்டதுன்னு சொன்னதோடைய ரியாக்ஷன் தான் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு நடக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒவ்வொரு தடவையும் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து அதை அதிகப்படுத்தலை. அவருடைய பேச்சில் வந்து அதிகமாக இருக்குது, செயல் வந்து கம்மியாக இருக்குது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்றப்போ இப்போ வந்து அவர் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கடற்படையை வந்து முற்றுகையிட்டாச்சு, டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வினாடிக்குள்ளே நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட்டு முடிஞ்சிடும். ஓகே. அப்படி இருக்கிறப்போ நம்ம சேஃபர் சைடு இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அவரை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வெளியே விட்டுடலாம். நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டாம். அதாவது அவர் சொன்னால் செய்ய மாட்டார், சும்மா பயமுடுத்துறாரு, இல்லை மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுறாரு, அதெல்லாம் நமக்கு வந்து இன்னொரு பக்கம்.
இது நம்ம பணம் அப்படின்றப்ப நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிகளை தான் வந்து நம்ம எடுக்கணும். சப்போஸ் நடந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, அப்போ நம்ம பணத்தை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ அதை தான் வந்து இப்போ நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, விக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 25 புள்ளியிலேருந்து இறங்கி வந்துச்சு, இல்லை 18 புள்ளிகள் வரைக்கும் வந்துச்சு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 21 பாயிண்ட்ஸுக்கு இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் ஏற நமக்கு ஃபியர் இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏறிக்கிட்டே வருது. அப்போது வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டேட்டா வந்து க்ரூட் ஆயில் $103 தொட்டுருச்சுங்க. நல்ல ரெக்கவரியில் இருந்தது. இல்லை க்ரூட் ஆயில் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருந்தது லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரான ஒரு ரெக்கவரிக்கு போச்சு க்ரூட் ஆயில். இருங்க, க்ரூட் ஆயிலுடைய டேட்டா பொறுத்தளவில் இதை பாருங்கள். நமக்கு 8ஆம் தேதி ஏப்ரல் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா குறைஞ்சி $85 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகேவா, திருப்பியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், $90 கிட்டத்தட்ட வந்தது. $90 வந்துட்டு திருப்பியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $102 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க யூகே ஆயில் மட்டுமே. ஓகே, க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 9810 லெவலில் இருக்குது. யூகே ஆயில் வந்து $102 தொட்டுருச்சு. $102, யூஎஸ் ஆயில்லாம் $104 இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஒரே நாளில் கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப் மட்டும்னா சாதாரண கேப் அப் இல்லை. நேற்றுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்டு டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 10ஆம் தேதி ஏப்ரல் வந்து க்ரூட் ஆயில் இறங்கி பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இறங்கி 94 வந்துச்சு. அந்த இறங்கின ப்ரைஸையும் ரெக்கவர் பண்ணி ஹையிலேருந்து கேப் அப்பும் ஆகி இன்றைக்கி ஏற்றமும் கொடுத்து 102 வந்திருக்கு. 94லேருந்து $102 வந்து வந்திருக்கு ஒரே நாளில். காரணம் வந்து அந்த ஈரானுடைய அணுசக்தியை வந்து உற்பத்தியை நாங்கள் குறைக்க மாட்டோம்னு சொன்னதும், அதுக்காக கடற்படை முற்றுகையிட்டு இருக்கிறதுன்னு ட்ரம்ப் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். இது ரெண்டும் வந்து ஜியோ பொலிட்டிக்கலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சரி, இதனோட ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு ஏறவே இல்லை, சில்வர் ஏறலை. சில்வர் வந்து சொல்லப்போனால் இறங்கி தான் இருக்குது சில்வர். ஓகே, அடுத்தது நிஃப்டியை பொறுத்தளவில் இப்போ வரைக்கும் 1.4% வந்து நிஃப்டி இறங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து காலையில் மிகப்பெரிய கேப் டவுனில் இருந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா, ஆனாலும் கேப் டவுன் வந்து பெரிய லெவலில் தான் இருக்குது. 350 புள்ளிகள் வந்து நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து டவுனில் தான் இருக்குது. அதே மாதிரி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்த பாருங்க, குளோபல் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன்ஸ். ஓகே, அதில் வந்து நமக்கு காலையில் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனே வந்து 350 புள்ளிகள் நெகட்டிவில் வந்துச்சு. ஓகே, அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வேகமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. அதனால் அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த முடிவுகள், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் முடிவுகள் வர வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் இறங்குனா சிஸ்டமேட்டிக்காக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பல்காக வாங்குறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. போர்ட்ஃபோலியோவில் பெரிய கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்கே இல்லை. ஓகே, புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று வந்து ஜியோ பாலிட்டிக்கலை கவனிக்கணும். தோல்வி அடைஞ்ச அந்த பேச்சுவார்த்தை அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்டே அங்கே தான் இருந்தது. நம்மளோட நம்பிக்கை வந்து இந்த பேச்சுவார்த்தையில் தான் இருந்தது. அந்த நம்பிக்கையை அளிக்கிற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போதைக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, க்ரூட் ஆயில் விலை ஏறுறது நமக்கு டேஞ்சர் ஜோன். அந்த க்ரூட் ஆயில் விலை ஏறுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பணவீக்க விகிதம். பணவீக்கம் வந்து அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா நமக்கு விலைவாசி உயரும். ஸோ நம்ம ₹1,00,000 சம்பாரிச்சா கூட அது பெரிய பணமாக இருக்காது. டே டு டே லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும். 1 lakh rupees பெரிய பணமாக லட்சம்லாம் சம்பாதிக்கிறோன்றலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பணவீக்கம் இப்போயே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் பணவீக்க அச்சம் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்கல், க்ரூட் ஆயில், பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ரிசல்ட் சீசன் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அந்த ரிசல்ட் சீசன்லாம் இப்போ வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா HDFC, ICICIலாம் வந்து இந்த வாரம் வரப்போகுது. லார்ஜ் கேப் பங்குகள் வந்து இந்த வாரம் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த லார்ஜ் கேப் பங்குகளில் பெரிய மாற்றம் இருக்கும் பொழுது பங்குச்சந்தையில் இன்னும் வாலட்டிலிட்டி அதிகமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முக்கியமாக சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷனுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் நிஃப்டியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்பொழுது நம்ம குறிப்பிட்ட அளவில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு ஓகே திருப்பியும் பங்குச்சந்தை, ஏன்னா அந்த சப்போர்ட்டை உடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட்னா உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லைனில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். சைக்காலஜி சப்போர்ட்னா 500 பாயிண்ட்ஸ், எவ்ரி 500 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சைக்காலஜி சப்போர்ட் இருக்கும். 24,000, 23,500, 23,000 அந்த மாதிரி 500 பாயிண்ட்ஸ் கேப் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜி சப்போர்ட், மேஜர் சைக்காலஜி சப்போர்ட். அதே மாதிரி இப்போது அந்த 500 பாயிண்ட்ஸ் இல்லாமல் நடுவில் இப்போ 23,350, 23,327 இதெல்லாம் எப்போ சைக்காலஜி சப்போர்ட்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனுடைய சப்போர்ட்டு தொடர்ந்து ரெண்டு தடவை வரும்பொழுது அது ஒரு சைக்காலஜி சப்போர்ட்டாக மாறும். இப்போ வந்து 23,350 2 தடவை
அதே மாதிரி 23,350 தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கு. திருப்பி 23,050 தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கு. திருப்பி 23,050 கிட்ட போகும்போது அது சைக்காலஜி சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 2 தடவை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே இடத்துல வரும்பொழுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்டு ஃபிகரை வந்து சைக்காலஜி சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த 4 விஷயத்தையும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன், வீடியோலையும் போட்டுறேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோன்னா 10 நிமிஷம் பேசியிருக்கோம். கன்சாலிடேட் டேட்டா வந்து இந்த லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் கொடுத்துட்றேன். ஒன்று, விக்ஸ் 18லேருந்து 21 புள்ளிகளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகப்படுத்தும். இரண்டாவது, ஈரான் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை உற்பத்தியை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்களோட பீஸ்டாக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதனால் யுஎஸ் வந்து கடற்படையை முற்றுகையிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3, க்ரூட் ஆயில் ஆல்ரெடி வந்து 94லேருந்து 102 இன்றைக்கி வந்து ஏறிடுச்சு. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரிசல்ட் சீசன், அதுக்கப்புறம் சைக்காலஜி சப்போர்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே லிங்க் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஷிப்புடைய லிங்க்கும் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது. சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.